தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஜமாச்சாரமான வீடியோவோட தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு. நம்ம பார்க்க போற வீடியோ மட்டும் ஜமாச்சாரமான வீடியோ இல்ல, இந்த கட்சியே ஒரு மாதிரி ஜமாச்சாரமான கட்சி தான். கர்நாடக முன்னாள் முதல்வர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயடா. எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானைப்பால் மண்ணா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கு தேர்தல் நேரத்தில் இது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. பென்டிரைவ் மூலம் இந்த ஆபாச வீடியோக்கள் பரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பென்டிரைவில் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா? வீடியோவில் இருந்த பெண்கள் அனைவரும் உதவி கேட்டு பிரஜ்வல் ரேவண்ணாவை சந்திக்க வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. வேலை கேட்டு வந்த பொண்ண மாசமாக்கி புள்ள கொடுத்த புறம்போக்கு. நீ டிவி முன்னாடி பேச உங்க தைரியம் இருக்கடா உனக்கு? கர்நாடகாவில் இன்னும் முழுமையாக தேர்தல் முடிவடையாத நிலையில் மதசார்பற்ற ஜனதா தளத்துடன் கூட்டணியில் உள்ள பாஜகவினருக்கும் இது தலைவலியாக மாறியுள்ளது. இப்படி ஒருவருக்கா வாக்களிக்க வேண்டும் என்றும் இதெல்லாம் முன்பே தெரிந்தும் கூட பிரஜ்வல் போட்டியிட மோடி ஒப்புக்கொண்டதாகவும் எதிர்க்கட்சியினர் ரவுண்டு கட்டி வருகின்றனர். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் பிரதமர் மோடி வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. கர்நாடகால 26 சீட்டு வேணுங்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி கட்சியோட நீங்க கோயிலேஷன் பண்ணிக்கிட்டு அது சரி வராதுன்னு அவரு லெட்டர் எழுதி கூட அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவங்க அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்காத மாதிரி. அந்த பையனுக்கு இப்பதான் 33 வயசு. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுனாலும் அவர் கடந்த 10-12 வருஷமா இதே தான் பண்ணிருக்கு. இதை தவிர வேற எந்த வேலையும் அவர் செய்யல. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. இந்த வீடியோல 45, 50, 55 வயசுக்கு மேற்பட்ட பெண்களையும் கூட அபியூஸ் பண்ணிருக்கிற வீடியோகள் எல்லாம் வெளியே. ஐயோ, எனக்கு தலை சுத்தி வருதே. 50, 55 வயசுக்கு மேற்பட்ட பெண்களையும் கூட நீ விட்டு வைக்கிறியாடா? அதுல ஒருத்தர் நேத்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருந்தேன். அந்த வீட்டுல 6 பேர் பெண்கள் வேலையில இருக்காங்க. 6 பேருக்கு மேல இந்த மாதிரிதான் அபியூஸ் பண்ணிருக்காங்க. அப்பனும் அபியூஸ் பண்ணிருக்கான், மகனும் அபியூஸ் பண்ணிருக்கான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் தன்னோட அம்மா வயசுல இருக்கிற பெண்கள் கூட இவங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. நீங்க இன்னொரு விஷயம் கேட்டது என்னன்னா, பிஜேபி இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இவங்க கூட எப்படி கூட்டணி வச்சாங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அந்த பட்டியை நான் சொல்லிட்டு போனா உங்க இன்டர்வியூ முடிய வரைக்கும் சொல்லலாம். அவ்வளவு அடுக்கடுக்கா இருக்கு. அத்தனை பேர் லீடர்ஸ் இங்க பிஜேபி காரங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அந்த செயல்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். இந்த வீடியோக்கள் எப்படி வெளியானுச்சு சார்? அதனோட பின்னணி என்ன? இந்த வீடியோ யாரோ ஒருத்தன் ஒரு 1500ல இருந்து 2000 பென்ட்ரைவ் சார். நீங்க பிலீவ் பண்ண முடியாது, நீங்க நம்புறீங்களோ இல்லையா? 1500ல இருந்து 2000 பென்ட்ரைவ்ல இத்தனை வீடியோக்களை ஏத்தி ஹாசன்ல அதிக ஜனம் புழங்குற இடம் இருக்கும். இந்த ஸ்டேடியம், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துல சும்மா ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க சார். என்ன நடந்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நேத்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல A1 பிரஜ்வல் ரேவண்ணாவோட அப்பா ரேவண்ணா, HD ரேவண்ணா அப்பா மக 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்படி ஒரு கேடு கெட்ட ஈத்திர குடும்பத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. பையன் தான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டாரு. அப்பா இங்கதான் இருக்காரு, ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காரு அப்பா. அவரை அரெஸ்ட் பண்ணலாமே. இப்ப என்னடா பாக்குற பண்ணி பயல
புடிங்க சார் அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இதுல பாஜக பிரதமர் மோடி அவங்க கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் இப்படி ஒரு வேட்பாளருக்கு வந்து அங்க பிரச்சாரம் பண்றாரு. அந்த வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன? பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா மோடி அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாருங்கிறது கர்நாடகாவை விட தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு நான் நம்புறேன். அண்ணாமலை தெருப்பொறிக்கு நாயே உங்க மோடி அதை கேட்க துப்பு இருக்கா? இதுல பாஜகவினுடைய ஸ்டாண்ட் முழுக்க இந்த பாலியல் குற்றவாளியை காப்பாற்றுவது தானா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக உதவி ஐடியா இதெல்லாம் கொடுத்ததே பாஜக தானா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அதாவது பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுற அக்யூஸ்டுகள்ல அதை பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நேத்து வந்தாரு, இப்போ பிரஜ்வல் ரேவண்ணா 3000 கேஸ்ல மாட்டிருக்காரு. இத பத்தி ஏன் பேசுறது இல்ல? ஐயோ ஐயோ, நாங்க இருக்கிறதே இந்துக்கள் காவலர்கள், இந்து பெண்கள், நாங்க மானத்தை காப்பாத்துவோம், பெண்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்ற பிஜேபி கட்சியா இருக்கட்டும், பிஜேபி லீடரா இருக்கட்டும், அவங்களோட ஹெட் குவார்டரான மோடியா இருக்கட்டும், இத பத்தி இதுவரைக்கும் பேசல. हमारा देश कुछ नहीं कितना है பக்தாளா ஓடி வாயில அட்டத்து வைக்க. ரேவண்ணா பத்தி இன்னைக்கு பேசுங்க, ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க? ஈஸியா போய் ஓட்டி ஒளிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துடுச்சு. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். மோடி திரும்ப இந்த நாட்டை ஆளக்கூடாது. திரும்ப நாட்டை ஆண்டா திரும்ப நம்ம எல்லாம் நடுத்தல தான் போய் நிக்கணும். சார் என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். எல்லா மீடியாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜேபி நட்டா மோடி எதுக்கு இதை பத்தி பேசக்கூடாது? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? ஜேடிஎஸ் எங்களோட கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஜேடிஎஸ் கட்சிக்கு சேர்ந்த ரேவண்ணா பண்ணிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு, குற்றம். இந்த நாட்டுல பெண்களை காப்பாத்தத்தான் நாங்க இருக்கோம். பெண்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க கொதிச்சு எழுந்துருவோம். அவன் எங்க இருந்தாலும் நாங்க புடிச்சிட்டு வந்துருவோம். நாங்க புடிச்சிட்டு வந்து சட்ட ரீதியா அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஏன் ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு மோடி? ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. ये बताइए कि चाय कब बेचे हमारे प्रधानमंत्री? उनका 1949 में पैदाइश है, ठीक है ना? 1949 और ऑफिशियली बयान है उनका कि 11 साल में मैंने घर, तो 1949 प्लस 11 कितना हुआ? 60 हो गया। आज तक पर जाके कहते हैं मैंने 35 साल भीख मांगा था, तो 60 में 35 जोड़ो कितना हुआ? 95। तो ये 95 में तक तो भीख मांगे, तो चाय कब बेची? भाजपा के लोग कह रहे हैं कि भाई ट्रेन। मैं आपसे पूछ रहा हूँ यार, भाजपा के लोग तो कुछ भी कहेंगे। आप पत्रकार हो, आप समाज को आईना दिखाते हो ना। अगर प्रधानमंत्री कहता है कि नाले में से गैस निकलता है और नाले में से मैं गैस पाइप डाल के देख रहा हूँ, गैस ही नहीं आ रहा, बदबू आ रही है, तो ये बताओ फिर ये बात कौन पूछेगा जाके कि नाले में से गैस? திரும்பும் திசையெங்கும் பொட்டலம். போதை தலைநகரா குஜராத். அடுத்தடுத்து சிக்கும் சம்பவங்கள். யாராச்சும் ட்ரக்ஸ் இங்க வித்தானா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுரும். ஏன்னா அப்பப்போ என்னுடைய போலீஸ் பாஷை வந்திருக்கு. தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு விடுறது, மாட்டானா தோலை உரித்து உப்பு கண்டம். இந்த போதை பொருளுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். போதை பொருளுக்கு இங்கே இடம் கிடையாது. அது எவனா வேணாலும் இருக்கு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.